தேனாண்டாள் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் கடலை எண்ணெய் தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இம்ப்ரெஸ் பிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது. ஃபர்ஸ்ட் இந்த பேபி மூமெண்ட்ஸ்லாம் வந்து எந்த பீரியட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 2 months ஆன பிறகு ஸ்கேன் பண்ணும்போது நம்மளால பேபி மூவ்மெண்ட்ஸை ஸ்கேனில் பார்க்க முடியும். ஆனால் இது வரைக்கும் காரில் வந்துட்டு வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் டெலிவரிக்கு 2 வாரம் முன்னாடி லீவ் போட்டு நான் வீடை துடைக்கிறேன், எனக்கு வெஜைனல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு கேட்டால், ஸோ இந்த பேபிஸ்லாம் வந்துட்டு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் டைம் இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேசுகிறது கேட்குமா, இல்லை அவங்களால நம்மளை அதிகமாக சென்ஸ் பண்ண முடியுமா, வெளியே என்ன நடக்குதுங்கிறது எல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியுமா அவங்களால? அம்மாவோட வாய்ஸ் ரொம்ப நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண குழந்தைக்குன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. டெஃபினட்டாக சம்டைம்ஸ் மதர்ஸோட மூட் ஸ்விங்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ணுற. எக்ஸாக்ட்லி, ஐ ஆல்வேஸ் டெல் மை பேஷண்ட்ஸ், உங்களை மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோட ட்ரை டு ஒரு யோகா கிளாஸோ இல்லை ஒரு ஆன்டினேட்டல் கிளாஸோ when you get together and do all of that. அவங்களோட 3rd ட்ரைமஸ்டர்லேயுமே வந்து ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கலாமா? இவங்களுக்கு வெஜைனல் டெலிவரி, இவங்களுக்கு சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்லெஸ் அவங்களால ஒரு வெஜைனல் டெலிவரியை அண்டர்கோவே பண்ண முடியாது அப்படின்னா, பப்பாயானால வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கா? ப்ரெக்னென்சி டைமில் சுகர் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் பப்பாயா எடுத்துக்கங்கன்னு சொல்லுவோம். ஆனால் இந்த பப்பாயாவே காயாக இருக்கிறப்போ அதில் பெப்பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது வந்து ப்ரெக்னென்சி மெத்துன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னென்ன? ஹாப்பி மதர், செக்யூர் சைல்டு, அண்ட் தென் யூ ஹேண்டில் ப்ரெக்னென்சி வித் கிரேஸ். IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட வந்து கைனகாலஜிஸ்ட் அண்ட் ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, டாக்டர் சிவரஞ்சனி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் மீட் யூ. நல்லா இருக்கேன் மேம். ப்ளஷர். ஸோ வந்து நிறைய விஷயங்கள் கைனகாலஜி தான் பேசுவாங்க. பெண்கள் பற்றி பேசுகிறப்போ பீரியட் இருக்கும், நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனாலுமே எப்போவுமே பேசி தீர்க்க முடியாததோ இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தில் டவுட் வந்துகிட்டே இருக்குன்னா அது இந்த ப்ரெக்னென்சி பீரியட் தான். இந்த ப்ரெக்னென்ட் விமனுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமா, இதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு கிளாரிட்டி கொடுக்கலான்னு நம்ம இருக்கோம். ஸோ இந்த பேபிஸ்லாம் வந்துட்டு இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர் டைம் இவங்களுக்குலாம் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பேசுகிறது கேட்குமா, இல்லை அவங்களால நம்மளை அதிகமாக சென்ஸ் பண்ண முடியுமா, வெளியே என்ன நடக்குதுங்கிறது எல்லாம் வந்து புரிஞ்சுக்க முடியுமா அவங்களால? குழந்தைங்களுக்கு ஒரு 5th month 6th month முடிகிறப்போ ஒரு 20 to 24 வீக்ஸ் டைம்லேருந்து காது கேட்க ஆரம்பிக்கும். ரொம்ப கிளியராக இப்போ நம்ம பேசுகிற வார்த்தைங்கள்லாம் அப்படியே கேட்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா குழந்தை வந்து பனிக்குடத்தில் இருக்குது. இட்ஸ் சரவுண்டட் பை வாட்டர், ஆம்னியோட்டிக் ஃப்ளூயிட், அண்ட் அதை தாண்டி அம்மாவோட மசில்ஸ், ஃபேட், அப்டாமினல் வால்லாம் இருக்குது இல்லையா. பட் டெஃபினட்டாக குழந்தைங்களுக்கு ஒரு 6th month போல் காது கேட்கும். அம்மாவோட வாய்ஸ் ரொம்ப நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண குழந்தை. அண்ட் அஃப்கோர்ஸ் அட் த சேம் டைம் திஸ் ஆல்சோ மீன்ஸ் த பேபி வில் ரியாக்ட் டு scary sounds, arguments at home, all of that. So it becomes very important, to know what the pregnant lady is going through. குழந்தைகிட்ட நிறைய பேசுகிற அம்மாங்க, even fathers these days, couples spend a lot of time with the unborn child. வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்போ நிறைய பேசி lot of people read to the baby. குழந்தைக்குன்னு சொல்லி நிறைய இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் எல்லாம் ப்ளே பண்ணுறாங்க. டெஃபினட்டாக the baby enjoys all of this. அண்ட் யூ வில் இப்போ குழந்தை பிறந்த உடனே அம்மா சமாதானம் படுத்தினா எப்படி குழந்தை சீக்கிரமாக செட்டில் ஆகுது? ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து அது ஒரு ஃபெமிலியரான வாய்ஸ், அதனால தான். ஸோ அதே வந்து அப்பா பண்ணுறப்போ கொஞ்சம் இஃப் த ஃபாதர் ஹஸ் ஸ்பெண்ட் டைம் வித் த சைல்டு, அந்த குரல் வந்து குழந்தைக்கு வந்து ஒரு கேட்ட குரல் மாதிரி ரெகக்னைஸ் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி இருந்ததுன்னா டெஃபினெட்லி ஃபாதர்ஸ் ஆல்சோ கேன் என்ஜாய் திஸ். நீங்கள் சொன்னீங்க இந்த லவுடான மியூசிக்கெலாம் வந்து லவுடான ஒரு சவுண்டுக்கே வந்து பேபிஸ் வந்து கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படிங்கிறது. ஏன்னா சில டைம் வந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு கத்தாமல் இல்லை சண்டை போடாமல் இருக்கிறது பெட்டர் ஆப்ஷன். பட் சில இடத்துங்களில் சண்டை போடுவாங்க, கத்துவாங்க. அந்த டைம் கூட வந்து ஒரு ட்ரொமேட்டிக்காக இருக்கும். அது பேபிஸை எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும்? டெஃபினட்டாக அஃபெக்ட் பண்ணும். ஹாப்பி மதர், செக்யூர் சைல்டு,
ஸோ த சைல்ட் ஃபீல்ஸ் கம்ஃபர்டபுள். இஃப் த மதர் இஸ் ஹேவிங் அ லாட் ஆஃப் எமோஷ்னல் அப் அண்ட் டவுன் டியூரிங் ப்ரெக்னென்சி, அது அந்த அம்மாவோட உடம்புக்கும் நல்லதில்லை, அவங்களோட தாட் ப்ராசஸும் நல்லா இருக்க போகிறதில்ல. ஸோ குழந்தையுமே டிஸ்டர்ப்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் we tell people, please surround yourself with good thoughts, good vibes. உங்களை மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்களோட try to ஒரு யோகா கிளாஸோ இல்லை ஒரு ஆன்டினேட்டல் கிளாஸோ when you get together and do all of that, நம்மளுக்கு மட்டும் இது பிரச்சனை இல்லை, this happens to other pregnant ladies also அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். and then you handle pregnancy with grace. and definitely couples argue பண்றதெல்லாம் during pregnant times, it's not a good idea at all. சம்டைம்ஸ் மதர்ஸோட மூட் ஸ்விங்ஸ் கூட வந்து ரியாக்ட் பண்ற Exactly. I always tell my patients, any argument, hands down, she wins. So get ready அப்படின்னு சொல்லிட்டு I generally try to tell the husbands who come. ஸோ தேர்ட் ட்ரைமஸ்டர்னு வந்துட்டாலே இன்னும் கேர்ஃபுல் ஆக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ வந்து அந்த டைமில் ஆக்டிவிட்டீஸ் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்? டெலிவரிக்கு ஒரு வாரம் முன்னாடி நான் வந்து படிக்கட்டை 25 வாட்டி ஏறி இறங்குறேன். இது வரைக்கும் காரில் போயிட்டு காரில் வந்துட்டு வீட்டில் எந்த வேலையும் செய்யாமல் டெலிவரிக்கு 2 வாரம் முன்னாடி லீவ் போட்டு நான் வீடை துடைக்கிறேன், எனக்கு வெஜைனல் டெலிவரி ஆகுமா அப்படின்னு கேட்டால் obviously no. Yeah, you will have to train your pelvic muscles over a period of time to endure labor. over 1 week 2 weeks திடீர்னு ஒரு நாள் படிக்கட்டை வந்து 20 வாட்டி ஏறி இறங்க ஒன்றும் நடக்க போகிறதில்ல. ஒரு ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் முடிஞ்சோடனே 13 weeks is when I generally ask my patients to start off with antenatal exercises. அது யோகாவாக இருக்கலாம், ஜும்பாவாக இருக்கலாம், இல்லை ஜஸ்ட் எக்ஸசைசஸ் where there is this gym that you routinely go to. அங்கேயே போயிட்டு நீங்கள் pelvic floor musclesக்கான எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, இந்த ஸ்குவாட்ஸ், லஞ்சஸ் இதெல்லாம் பண்ணுறப்போ அங்கே அந்த டைம் ஸ்குவாட்ஸ் கூட கண்டிப்பாக we teach all of them the correct way of doing squats during pregnancy. So all these pelvic floor exercises will help the woman during delivery. பிகாஸ் இந்த ஆக்டிவிட்டீஸ் ட்ராப் சிலவங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த ரிஸ்கி ஃபேக்டர்ஸில் இருக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ரிஸ்கி ப்ரெக்னென்சியில் இருக்கிறவங்க அவங்களோட தேர்ட் ட்ரைமஸ்டர்லேயுமே வந்து ஆக்டிவிட்டீஸ் வச்சுக்கலாமா? இவங்களுக்கு வெஜைனல் டெலிவரி, இவங்களுக்கு சிசேரியன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்லெஸ் அவங்களால ஒரு வெஜைனல் டெலிவரியை அண்டர்கோவே பண்ண முடியாது அப்படின்னா குழந்தை உட்கார்ந்த மாதிரி இருக்குது, ப்ரீச் பொசிஷனில் இருக்குது, தென் வி டேக் யூ அப் ஃபார் அ சிசேரியன். இல்லை உங்களோட நஞ்சு கொடி வந்து கர்ப்பப்பை வாய்ப்புறத்தை கவர் பண்ணிட்டு இருக்குது, பிளாசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். ஸோ வாய்ப்புறம் கீழே இருக்குது, குழந்தை தலைக்கு நடுவில் நஞ்சு கொடி இருக்குது. ஸோ வாய்ப்புறம் திறந்தாலும் குழந்தை தலை கீழே இறங்கி வர முடியாது. ஸோ அந்த டைமில் அஃப்கோர்ஸ் யூ ஆர் ஃபார் அ சிசேரியன் செக்ஷன். இல்லைன்னா இஃப் இட் இஸ் சுகர் டியூரிங் ப்ரெக்னென்சி, பிபி டியூரிங் ப்ரெக்னென்சி ஆர் வாட் எவர் இட் இஸ், இப்போல்லாம் ஐவிஎஃப் ப்ரெக்னென்சிஸ்க்கே நம்ம வெஜைனல் டெலிவரி தான் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது இவங்க வந்து ஹை ரிஸ்க், இவங்க எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு இதுவே கிடையாது. உங்களுக்கு என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் டாக்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் உங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். There is another category where recurrent bleeding in pregnancy, ரொம்ப சிவியர் அப்டமன் பெயின், இல்லை ரெக்கரண்ட் ப்ளீடிங், த்ரெட்டன்ட் மிஸ்கேரேஜ், த்ரெட்டன்ட் ப்ரீடேர்ம் லேபர், குறப்பிரசவம் ஆகிற மாதிரி ஒரு த்ரெட்டன் வந்திருக்கு, ஒரு எபிசோட் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களெலாம் அஃப்கோர்ஸ் வீல் ரெஸ்ட்ரிக்ட் தெம் ஃப்ரம் டூயிங் எக்ஸசைசஸ். அதர்ஸ் டெஃபினெட்லி ப்ரெக்னென்சிக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க எக்ஸசைஸை கரெக்டான விதத்தில் கற்றுக்கிட்டு பண்ணுறதுல தப்பே இல்லை. நீங்கள் வந்து இந்த ப்ளீடிங் வரும்னு சொன்னீங்க, இது வந்து இதோட காரணங்கள் எதுவாக இருக்கும்? ஏன்னா ப்ரெக்னென்ட் விமன் வந்து கொஞ்சம் ப்ளீட் ஆனாலுமே, ஒரு ட்ராப் ப்ளீட் ஆனாலுமே டக்குன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இதுக்கான காரணங்கள் என்னவாலாம் இருக்கும்? ப்ரெக்னென்சியில் ப்ளீடிங் வரக்கூடாது. So if you are spotting or bleeding during your pregnancy, it is very important that you reach out to your gynecologist and find out why bleeding is occurring. So இப்போ bleeding எதனால் வரலாம் அப்படின்னு பார்த்தா, கர்ப்பப்பைக்குள்ளே போய் ஒரு குழந்தை உட்காருது இல்லையா, உட்காந்து அது வந்து இம்ப்ளான்ட் ஆகுது இல்லையா, அந்த ப்ராசஸ்லேயே ப்ளீடிங் வரலாம். இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்னு சொல்லுவோம். சில சமயம் என்ன ஆகும், இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஒரு ஹெமரேஜாக அங்கே செட்டில் ஆகி கலெக்ட் ஆகி இருக்கலாம். இல்லைன்னா ஹார்மோன் பற்றாக்குறை, ப்ரொஜெஸ்ட்ரான்ற ஹார்மோன் வந்து கொஞ்சம் கம்மியாக சுரக்கிறப்போ இந்த ஹார்மோன் பற்றாக்குறையினால் மிஸ்கேரி ஆக ட்ரை பண்ணுறப்போ இந்த ப்ளீடிங் வரலாம். ஸோ ஆல் தீஸ் கேன் பி ஐடென்டிஃபைட் அண்ட் ட்ரீட்டட் பை அ
ப்ரொஃபஷ்னல். ஸோ இந்த மாதிரி ஏர்லி ப்ரெக்னென்சி ப்ளீடிங்க்கு ப்ளீஸ் ரீச் அவுட் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். இந்த நஞ்சு கொடியோட பொசிஷன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி கீழே இருக்குது, பிளசண்டா ப்ரீவியா மாதிரி இருக்குன்னா அதில் ப்ளீடிங் வரலாம். இல்லை நஞ்சு கொடி டெலிவரி ஆன பிறகு தானே பிரியணும். ப்ரீமெச்சூராக நஞ்சு கொடி கர்ப்பப்பை வால்லேருந்து பிரியுது, அப்ரப்ஷன்னு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த மாதிரி நடக்குதுனாலும் பெயின் அண்ட் ப்ளீடிங் வரலாம். ஸோ இது ரெண்டுமே இட் ஹஸ் டு பி டேக்கன் சீரியஸ்லி அண்ட் இட் ஹேஸ் டு பி டெல்ட் பை அ ப்ரொஃபஷனல். ஸோ இந்த மாதிரி ஒரு செகண்ட் ட்ரைமஸ்டர்லையோ தேர்ட் ட்ரைமஸ்டர்லையோ ப்ளீடிங் வருதுன்னா இமீடியட்டாக டாக்டர் கிட்ட போயிடுங்க. டெலிவரிக்கு முன்னாடியுமே வீட்டில் ஒரு ரத்தம் கலந்த சளி மாதிரி வரும், ஷோன்னு சொல்லுவோம். தட்ஸ் அ சைன் ஆஃப் ப்ரீ லேபர். ஸோ தட் டைம் ஆல்சோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் யூ ரீச் அவுட். இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்போ இந்த ஃபுட் நம்ம எக்ஸசைஸ் பேசணும், என்னென்ன பண்ணணுங்கிறது பேசுகிறப்போ ஃபுட்டு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக இருக்கும். மதரையும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு, பேபியும் ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு. இதில் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க இதை சாப்பிடாதன்னு சொல்லிட்டு, அதனாலேயே அவங்க சாப்பிடாம இருப்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் பப்பாயா, பைனாப்பிள் இல்லைன்னா வந்துட்டு எள்ளு இதெல்லாமே எடுத்துக்கக்கூடாது, இது ரொம்ப ஹீட்டான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ப்ரெக்னென்சி மெத்துன்னு ஒன்று இருக்குது. இதெல்லாம் என்னென்ன அண்ட் மோரோவர் இந்த பைனாப்பிள் பப்பாயானால வந்து அவ்வளோ எஃபெக்ட்ஸ் இருக்கா? எனிதிங் இன் மாடரேஷன் இஸ் குட் டியூரிங் ப்ரெக்னென்சி. இப்போ நீங்கள் பப்பாயா பார்த்தீங்கன்னா அதை பழமாக சாப்பிட்றது நல்லது. ஆக்சுவலாக ப்ரெக்னென்சி டைமில் சுகர் இருக்க லேடிஸ்க்கெல்லாம் பப்பாயா எடுத்துக்கங்கன்னு சொல்லுவோம். ஒன் ஸ்லைஸ் ஆஃப் பப்பாயா இஸ் குட் ஃபார் தெம். ஆனால் இந்த பப்பாயாவே காயாக இருக்கிறப்போ அதில் பெப்பேன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அது வந்து நல்லதில்லை குழந்தைக்கு. ஸோ நீங்கள் அதை எப்படி எடுக்கிறீங்க அப்படிங்கிறது பொறுத்து. நல்ல பழுத்த பழமாக ஒரு ஸ்லைஸ் சாப்பிட்றதுல ஒன்றுமே ஆகிடப்போகுது. எனிதிங் அண்ட் எவ்ரிதிங் இன் மாடரேஷன் இஸ் ஓகே டியூரிங் ப்ரெக்னென்சி. இந்த நார்மல் டெலிவரிக்காக வந்து நம்ம செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கலாமா? அண்ட் வந்து எந்த மந்தில் இல்லைன்னா எந்த பீரியட் ஆஃப் டைமில் இதெல்லாம் வச்சுக்கலாம்? செக்ஷுவல் கான்டாக்ட் இருக்கணும், இருந்தால் தான் பிரசவ வலி தானாக வரும் அப்படின்னு நிறைய ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு அவங்க வீட்டில் இருக்க அம்மாங்களோ இல்லை மாமியாருங்களோ இன்சிஸ்ட் பண்ணுறதும் ஃபோர்ஸ் பண்ணுறதும் நம்ம சொசைட்டியில் ரொம்ப காமனாக நம்ம பார்க்குறோம். ஓபிக்கு வரவங்கெல்லாம் டாக்டர் என்ன கான்டாக்டில் இருக்க சொல்கிறாங்க, நிச்சயமாக இருக்கணுமா, எனக்கு இருக்கணும்னு தோணலை, எனக்கு வலிக்குமோன்னு பயமாக இருக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க. ஆக்சுவலாக இதில் உண்மை இருக்குது. செக்ஷுவல் கான்டாக்டில் இருக்கிறப்போ விந்து வெளியே வரப்போ அந்த நீரில் ப்ராஸ்டக்லாண்டின்ஸும் வரும். இந்த ப்ராஸ்டக்லாண்டின் வந்து கர்ப்பப்பையோட வாய்ப்புறத்தை சாஃபன் ஆக்கி பெயினை இன்டியூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஸ்டக்லாண்டின்ஸ்க்கு உண்டு. ஸோ நம்ம பெரியவங்க சொல்கிறதுலலாம் எதுவும் சயின்டிஃபிக் ரீசன் இல்லை அப்படின்னு நம்ம ப்ரஷ்ஷவே பண்ணிடுறது இஸ் நாட், இது நம்ம பண்ணுற தப்பு தான். பட் கண்டிப்பாக இருக்கணுமா, இல்லைன்னா நார்மல் டெலிவரி ஆகாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இருக்கிறதுல உங்களுக்கு எதுவும் டிஃபிகல்ட்டி இல்லைன்னா வெஜினல் டெலிவரிக்கு ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எஸ், இன் அ வெரி ஸ்மால் வே இட் குட் ஹெல்ப் அப்படின்ட்டு தான் சொல்ல முடியும். இஃப் யூ வாண்ட் டு, இஃப் யூ ஆர் கம்ஃபர்டபுள் வித், யூ கேன் ஹேவ் கான்டாக்ட். ஸோ இந்த செக்ஷுவல் கான்டாக்ட் வச்சுக்கிறதுக்குன்னு ஒரு சர்டன் பீரியட் இருக்கா, இந்த மந்தில் மட்டும் பண்ணால் சேஃப் அப்படிங்கிற மாதிரி? த்ரூ அவுட் ப்ரெக்னென்சி யூ கேன் ஹேவ் கான்டாக்ட். இஃப் யூ ஆர் அ ஹை ரிஸ்க் ப்ரெக்னென்சி, உங்கள் டாக்டரே வந்து நோ கான்டாக்ட், மிஸ்கேரேஜ் ரிஸ்க் இருக்குது, இல்லை ப்ரீ டேர்ம் லேபருக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டாக்டர் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. இல்லைனா யூ கேன் ஹேவ் கான்டாக்ட் த்ரூ அவுட் யுவர் ப்ரெக்னென்சி. ஃபர்ஸ்ட் இந்த பேபி மூமெண்ட்ஸ்லாம் வந்து எந்த பீரியட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும்? பேபி வந்து 8 to 9 வீக்ஸ் ஆஃப் ப்ரெக்னென்சிலேருந்தே மூவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட் ட்ரைமஸ்டரில் ப்ரெக்னென்ட் ஆகி ஒரு 2 months ஆன பிறகே ஸ்கேன் பண்ணும்போது நம்மளால் பேபி மூவ்மெண்ட்ஸை ஸ்கேனில் பார்க்க முடியும். ஆனால் ஒரு மதர் அதை பர்சீவ் பண்ணுறதுக்கு, குழந்தை அசையுது அப்படிங்கிறத ஒரு அம்மா ஃபீல் பண்ணுறதுக்கு ஒரு 5 மாதம் ஆகிடும். ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஒரு 20 வீக்ஸ் போல் அதை ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதே 2வது குழந்தையாக இருந்தால் மூவ்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும்னு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கிறதுனால அவங்க ஒரு 18-19 வீக்ஸ்லேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பேபி மூமெண்ட்னாலையோ இல்லை பேபி வந்து அவங்க தலை தெரியுது இப்படி இருக்குது, இது ஒரு வேளை பிரச்சனையாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் வேணுமா அவங்களுக்கு? பேபியோட மூவ்மெண்ட் மேலே நம்மக்கிட்ட கண்ட்ரோல் கிடையாது. ஸோ குழந்தை வந்து ஒரு பக்கம் வயிற்றில் ஒரு தொப்புள் கொடி, அது வந்து போய் பிளசண்டா வந்து கர்ப்பப்பையோட வாலில் தான் ஒட்டி இருக்க போகுது பிளசண்டா. ஸோ அந்த இடத்துல ஒரு இன்சர்ஷன் இருக்க போது இந்த தொப்புள் கொடி. இதுக்கு நடுவில் குழந்தை வந்து மூவ் பண்ணிகிட்டே இருக்க போது அக்கார்டிங் டு இட்ஸ் கம்ஃபர்ட்.
அப்படின்னு இருக்கிறதுனால குழந்தையோட தலை மேலே இருந்தாலும் கீழே இருந்தாலும் டெலிவரி டைமில் ஒரு 32 வீக்ஸுக்கு மேலே தான் குழந்தையோட தலை எங்கே இருக்குது, மேலே இருக்கா, ஸோ ப்ரீச் பொசிஷனில் இருக்கா அப்படின்ற கன்சர்னுக்கே நம்ம வருவோம். அது வரைக்கும் இட் டஸ் நாட் ரியலி மேட்டர் குழந்தையோட தலை எங்கே இருக்குது, பம் எங்கே இருக்குது, கை கால்லாம் எப்படி இருக்குன்றதுல வந்து there is not much of significance there. ஸோ வந்து இவ்வளோ விஷயங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. நிறைய பேருக்கு என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, எதை நினச்சி பயப்படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க. இவ்வளோ நேரம் உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்கு பேசினதுக்காக ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. டம்மி ஃபேட் குறைக்க நம்ம இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் குடிக்கிறோம், கம்ப்ளீட்டாக எங்கள் பெல்லி ஃபேட்டை எடுத்துருச்சு. த பெஸ்ட் டயட் வந்து நம்ம வெயிட் லாஸ்க்கு கிராஜுவலாக ஒரு ஹெல்தி வெயிட் லாஸ்க்கு இருக்கிற ஒரு பெஸ்ட் டயட் என்ன மேம்? என்ன சாப்பிட்றீங்க? ஏன்னா ஒருத்தர் சாப்பிட்றத மாற்றுறதுக்கு 2 ஜென்ரேஷன் ஆகும். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் ஃபுட்ஸ் ஆல் ஓவர் த வேர்ல்டு அவைலபிள். இவங்க வெஜிடபிள் பற்றி யோசிக்கிறது இல்லை, என்ன கிடைக்குதோ சாப்பிட்றாங்க. இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ் சாப்பிட்றாங்க, பிட்ஸா, பர்கர், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், இதெல்லாம் சாப்பிட்டா இதில் மாவு சத்து கொழுப்பு சத்து இது 2 தான் கிடைக்கிது. அதனால தான் வெயிட் ஏறுது. ஒரு வெயிட் வந்து குறையிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்? உண்மையாலுமே ஒரு 7 நாளில் வந்து 7 கிலோ குறைய முடியுமா? எந்த அளவு ஏறுறதுக்கு டைம் ஆகுதோ அதில் 50% கொடுக்கணும் இறக்கிறதுக்கு. இப்போ ஹெல்த்தி வெயிட் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஹெல்த் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஏன்னா வெயிட் லாஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு மசில் லூஸ் ஆச்சு, இல்லை டெஃபிஷியன்சியில் வராங்க, அந்த மாதிரி ஹெல்த்து போச்சுன்னா அது பிரயோஜனமே கிடையாது. ஒன்லி வாட்டர் தேல் டேக் ஆர் ஒன்லி ஃப்ரூட்ஸ் ஆர் ஒன்லி சாலட்ஸ், இந்த மாதிரி எடுத்தால் இட்ஸ் நாட் குட் அட் ஆல். இந்த ப்ராப்பர் இந்தியன் டயட் வந்து என்னவா இருக்கும்? எங்கள் நியூட்ரிட்டிவ் வேல்யூ புக்கில் பிரிஞ்சாலுக்கு 36 என்ட்ரி இருக்குது. ஆனால் ஆக்சுவல் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பிரிஞ்சாலுக்கு 2000 வெரைட்டிஸ் இருக்குது. தேனாண்டால் பிலிம்ஸ் வெளியீட்டில் தெய்வா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் மாடர்ன் கொடை விழா வெற்றி நடை போடுகிறது. மிஸ்டர் கோல்ட் கடலை தான் வாங்குறேன். ஏன் தெரியுமா? சாதாரண ஆயிலை விட சமையல் டேஸ்டாவும் இருக்கும், ஹெல்தியாவும் இருக்கும். இம்ப்ரெஸ் ஃபிலிம் ப்ரொடக்ஷன் பிரசன்ஸ் SM பாண்டி இயக்கத்தில் மெட்ரோ சத்யா நடிக்கும் ராபர் வெற்றி நடை போடுகிறது.